நீ செய்யும் செயலை முழுமனதோடு செய். எதிர்பார்த்தது கிடைக்கவில்லை என்றாலும் நிச்சயம் நிம்மதியாவது கிடைக்கும். நீ எல்லா சூழ்நிலையும் சமாளித்து வந்ததை நினைத்து மகிழ்ச்சி அடைந்து விடு. ஏன்னா இங்கு பலர் சின்ன சின்ன பிரச்சனைக்கே துவண்டு போய் விடுகிறார்கள். ஆனால் நீ ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் சமாளித்து வருகிறாய். அப்படி சமாளித்து வருவதால் தான் வாழ்க்கையில் மகிழ்ச்சி அடைகிறாய். இன்றைய உலகம் பொருள் சார்ந்த உலகம். இங்கே எல்லாம் கிடைக்கும். ஆனால் நீ நல்லதை பார்த்து வாங்க வேண்டியதுதான் உன் பொறுப்பு. பிடிக்காத விஷயத்தை கண்டுகொள்ளாதே. வேண்டாத விஷயத்தில் கவனம் செலுத்தாதே. தேவையற்ற கேள்விகளுக்கு பதில் சொல்லாதே. இப்படி எல்லாமே செய்தாலே போதும் உன்னோட உடலும் மனமும் ஆரோக்கியமாக இருக்கும். மன அழுத்தம் இருக்கவே இருக்காது. மனம் அழுத்தம் இல்லை என்றால் உன் உடலும் மனமும் ஆரோக்கியமாக இருக்கும். வாழ்க்கையில் உனக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய புதிய அனுபவத்தை தந்து கொண்டிருக்கிறது. அதை வீணடிக்காமல் அர்த்தம் உள்ளதாக மாற்றுவது கூட உன் கையில் தான் உள்ளது. உன்னுடைய தகுதியை தீர்மானிப்பது உன்னுடைய செயல்தான், உன்னுடைய எண்ணங்கள் தான், நீ நடந்து கொள்ளும் விதம்தான். தங்கமே, எதிரிகள் உனக்கு வெளியில் இல்லை, தெரிஞ்சுக்கோ. பலவீனமான எண்ணங்கள் தான் உன் உண்மையான எதிரிகள். உறவுகளை தேர்ந்தெடுப்பதில் கவனமாக இரு என்று எச்சரித்து விட்டேன். ஏன்னா அவர்கள்தான் உன் நிம்மதியை என்ன செய்ய வேண்டுமென்று நினைத்து கொண்டிருப்பார்கள், கலைக்க நினைப்பார்கள். அதனால் நல்ல உறவுகளை பக்கத்தில் வச்சுக்கோ, தக்க வச்சுக்கோ. இந்த காலம் கற்றுக்கொண்டே இருப்பது எதுன்னா, எதையும் மிகவும் எளிதாக எண்ணிவிடக்கூடாது என்பதுதான். தங்கமே, எப்போது ஒன்றை நீ தெளிவாக புரிந்து கொள்கிறாயோ அப்போதுதான் அதனை நீ மற்றவர்களுக்கு தெளிவுறச் சொல்லித்தர இயலும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. ஓம் சாயிராம்.